இந்த யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது என்று நாம் பார்த்தோமானால் 7வது வசனத்தை நாம் பார்த்தால், பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதாவது மக்களை சந்தோஷப்படுத்த அவர் வார்த்தைகளை உபயோகிக்கவில்லை. இங்கே சொல்லுகிறார், விஷத்திற்கு ஒப்பான ஜனமே, பாம்பை போன்ற விஷத்திற்கு ஒப்பான ஜனமே, பாம்பை போன்ற விஷத்திற்கு ஒப்பான பாவங்களை செய்து கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற ஜனமே என்று இந்த பரிசேயர் சதுசேயர் போன்ற அந்த ஜனங்களை பார்த்து அந்த யோவான் ஸ்நானகன் அவன் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் கேட்கிறான், வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? தேவனுடைய கோபம் வரப்போகிறது, அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்கின்ற போர்வையில் இருக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளோ எப்படியெல்லாம் மக்களை சந்தோஷப்படுத்தலாம், இன்றைக்கு மூப்பர்கள் போர்வையில் இருக்கின்ற ஜனங்களை பார்த்து அவர்களை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து தங்களுடைய கள்ள தீர்க்க தரிசன ஊழியத்தை தொடர்ந்து செய்யலாம் என்று மக்களுக்கு ஏற்ற விதமாக தங்கள் பிரசங்கங்களை இன்றைக்கு செய்வதை நாம் பார்க்கின்றோம். பாவத்தை குறித்தோ சாபத்தை குறித்தோ அவர்கள் எச்சரிப்பதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கனியை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இந்த பாவத்தை குறித்து சாபத்தை குறித்து எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், அதே நேரத்தில் இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படியெல்லாம் மாய்மாலம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் நாம் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், இதோ கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. 10வது வசனம், ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நியாய தீர்ப்பு நெருங்கி விட்டது, நீ செய்து கொண்டிருக்கின்ற அக்கிரமத்திற்கு முடிவு நெருங்கி விட்டது. கோடரியானது அங்கே மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டது போல உன்னுடைய வீட்டிலே வேரருகே, உன்னுடைய வாழ்க்கையின் வேரருகே அங்கே கோடரியை போன்று அங்கே தேவனுடைய பட்டயம் வைக்கப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பு என்று. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளின் குறிக்கோள்கள் எல்லாம் எப்படி மக்களிடம் வசூல் பண்ணுவது, எப்படி காணிக்கைகளை வசூல் பண்ணுவது என்பதையே குறிக்கோளாக, ஆசீர்வாதத்தை மட்டுமே தீர்க்க தரிசனமாக பிரசங்கிப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் கனிகளை இந்த உண்மையான தீர்க்கதரிசிகளின் கனிகளோடு ஒப்பிட்டு பார்த்து தெளிவாக இந்த ஜனங்களை நாம் அடையாளம் கண்டு கொள்வோமாக. அடுத்து நாம் பார்த்தோமானால் இந்த உண்மையான தீர்க்கதரிசியின் பிரசங்கம் எப்படி இருக்கிறது? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அங்க பிரசங்கங்களை பண்ணி அந்த ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
பணம் சம்பாத்தியம் பண்ணுகின்ற நோக்கத்திலே இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளோ மக்களை நான் உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு அழைத்து செல்கிறேன், அங்கே யோர்தான் நதியிலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்களை அங்கே மீண்டும் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன் என்று அங்கே அழைத்து சென்று ஞானஸ்நானமும் கொடுக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதற்காக கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம்? அதாவது ஹோலி லேண்ட் டூர் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு பணம் வசூலிப்பதற்காக மக்களிடத்திலே செய்கின்ற மாய்மாலமான காரியம் இது. தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மாய்மாலங்களை நாம் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி மனம் திரும்புதலை குறித்து இந்த யோவான் ஸ்நானகன், தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி, அங்கே தேவனுடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்தார். ஆனால் இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் நடத்தும் கூட்டங்களிலோ நாம் பார்த்தோமானால் பாவ மன்னிப்பை குறித்தோ அல்லது பரலோக ராஜ்யத்தை குறித்தோ நாம் மருந்துக்கு கூட பிரசங்கங்களை கேட்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மார்க்கு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்த்தோமானால் அங்கே அவர் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உடைய ஒரு மனிதன் என்பதை இந்த உண்மையான தீர்க்கதரிசி ஆகிய யோவான் ஸ்நானகன் அவர் நிரூபிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறார், அவர் தன்னை தாழ்த்துகிறார். என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை விட தன்னை தாழ்த்துகிறார் இந்த உண்மையான தீர்க்கதரிசி. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளோ அங்கே ஏதாவது ஒரு அற்புதம் என்று சொல்லிக்கொண்டு சாட்சிகள் என்கின்ற பெயரில் மக்களை மேடைக்கு அழைத்து அந்த அற்புதம் நடந்ததற்கு காரணம் இந்த பிரதர் தான் அப்படின்னு சொல்ல வச்சு தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்துவதை நாம் அடிக்கடி, ஏன் தினந்தோறும் நாம் டிவிகளிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கனிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகள் தங்களை தாழ்த்துவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக ஒருபோதும் தங்களை உயர்த்த மாட்டார்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ, பிரதர்னால தான் எனக்கு சுகம் கிடைத்தது, இந்த சகோதரன் ஜெபித்ததினாலதான், ஊழியக்காரங்க கை வச்சு ஜெபிச்சதுனாலதான் எனக்கு சுகம் கிடைச்சது அப்படின்னு தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்துவார்கள். நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்துதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்த்தோமானால் அங்கே ஏரோது ராஜா ஒரு தவறு பண்ணுகிறார். தன்னுடைய சகோதரின் மனைவியை அவர் எடுத்துக்கொள்கிறார். இந்த உண்மையான தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் எப்படி எச்சரிப்பு கொடுக்கிறார் தெரியுமா? அதாவது, உன்னுடைய சகோதரனின் மனைவியை நீ வைத்துக் கொள்வது அது பாவம் என்பதை பகிரங்கமாக அவர் எச்சரிக்கிறார். அவர் ராஜா, ஏரோது ராஜா. ஆனா நினைச்சிருந்தா, அவர்கிட்ட பைசா வாங்கணும்னு நினைச்சிருந்தா, நீங்க செய்யறது எல்லாம் சரிதான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவது போல் அன்றைக்கு அவர் சொல்லி பைசா வாங்கவில்லை.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாதான், ஆனாலும் ராஜா தவறு செய்தாலும் அது தவறுதான் என்பதை அங்கே பகிரங்கமாக எச்சரிக்கிறார். விபச்சாரத்தை குறித்து இந்த தேவனுடைய மனிதனாகிய உண்மையான தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் அவர் ராஜாவாக இருந்தால் கூட பகிரங்கமாக எச்சரிக்கிறார். ஆனால் இன்றைக்கு மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளோ, அதாவது பெரிய பணக்காரர்களை பார்த்து அவர்களுக்கு தகுந்தாற் போன்று அங்கே தீர்க்க தரிசனம், பாக்கெட் எவ்வளவு பெருசு இருக்குது அல்லது பிசினஸ் எவ்வளவு பெருசு இருக்குதோ அதை பொறுத்து அவர்களுக்கு ஏற்ற விதமாக அங்கே தீர்க்க தரிசனம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பல லட்சங்கள் செலவழித்து இவர்களுக்காக அவர்கள் ஸ்பான்சர் பண்ணி கூட்டங்கள் நடத்துவார்கள். அவர்களுக்காக இவர்கள் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம், கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் 10 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் 100 மடங்கு உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போகிறார் என்று பயங்கரமாக ஐஸ் வச்சு பெரிய பெரிய தொகைகளை அவர்கள் வசூல் பண்ணி கொண்டு போகிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷனாகிய உண்மையான தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் எதை குறித்தும் பயப்படாமல் ஒரு பண ஆசை இல்லாதவனாக உள்ளதென்று விபச்சாரம் அது பாவம் என்பதை அவன் எச்சரிக்கிறான். ஆனால் இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளோ தாங்களே அவர்கள் விபச்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த விபச்சார காரியங்களை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இந்த விபச்சாரம் செய்கின்ற அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்கு ஏற்ற விதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி இன்றைக்கு பணம் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நடந்தது என்ன? இந்த யோவான் ஸ்நானகனை கட்டி அவன் ஜெயிலிலே போட்டான் ஏரோது ராஜா. அதோடு முடிந்ததா? அவனுக்கு எதிரிகள். ஏன்னா தப்பு பண்றத அவன் தெளிவா சொல்றான், நீ பண்றது தப்பு. விபச்சார காரியத்திலே ஈடுபட்ட பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோதியாளுக்கு அங்கே பயங்கரமான வைத்தெரிச்சல், கோபம். உண்மையான தீர்க்கதரிசிகளை இன்றைக்கு இப்படிப்பட்ட விபச்சாரக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப டைம் கிடைக்குதோ அப்பொழுது அங்கே அவர்களை அழித்து விட வேண்டும் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் வந்தது. இந்த உண்மையான தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய அங்கே ஏரோதியாள் வகை செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உண்மையான தீர்க்கதரிசியோ அவன் சொன்ன அந்த ஒரு உண்மையான காரியத்திற்காக இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளோ மக்களுக்கு ஏற்ற விதமாக, அதாவது மக்கள் விரும்புகிற விதமாக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு பணம் பார்த்து கொண்டு உல்லாசமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் பார்த்து சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை தெளிவாக அடையாளம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.